இப்போ சர்க்கரை உள்ளவங்களுக்கு இது சாப்பிடலாமான்னு கேட்டால் நிச்சயமாக சாப்பிடலாம். ஆனால் எப்படி சாப்பிடணும் அது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணுவோம், எப்போ பன்னீர் சாப்பிடுவோம், ஒரு பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து ஒரு தவறான விஷயம். நிறைய சப்பாத்தி வச்சு அது கூட பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் சர்க்கரையோட அளவு அதிகமாகும். ஏன்னா மாவு சத்தும் அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் இதில் கொழுப்பு சத்து இதுவும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பன்னீரை நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா பன்னீரை வந்து ஒரு ட்ரை பன்னீராக சாலடாக அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதை வந்து மாவு சத்தை குறைக்கிறதுக்குரிய பகுதியாக யூஸ் பண்ணிக்கணும். அது இல்லாமல் நம்ம மாவு சத்துக்கு குழம்பா வச்சு அதை சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அது அதிகமாகும். ஸோ பன்னீர் சாப்பிட்றோம் அப்படின்னா நிச்சயமாக மாவு சத்தை சுத்தமாக தவிர்த்துட்டு கூட வந்து வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வெறும் பன்னீர் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னா ட்ரை சப்பாத்தி ஒரு 1 or 2 சப்பாத்தி கூட வந்து நிறைய பன்னீர் எடுத்துக்கலாம். சின்ன சப்பாத்தி ஒரு 2 சப்பாத்தி மட்டும் வச்சுட்டு பன்னீரை நிறையா நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு சப்பாத்தியோட அளவை குறைக்கணும்.